எப்போது காண போயிடும் தெரியவில்லையாத்தா? எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஏதா இருக்கீங்க? ஒன்றும் தெரியவில்லையாத்தா? அரண்மனைக்கு வந்துவிட்டோம். இந்த காதல் விஷயத்தை என்னுடைய தங்கையை பார்த்து கூற வேண்டும் அல்லவா? அரண்மனையில் யாராவது இருக்கிறீர்களா? என்னம்மா உனக்கு இந்த நிலைமையா? உன்னுடைய தங்கா என்னம்மா ஆச்சு? என்னம்மா நடந்தது? அண்ணா, திருமணமாகி என்னை விட்டு பிரிந்து என்னுடைய கணவர் எங்கிருக்காரு, ஏதா இருக்காரு, எப்படி இருக்கா ஒன்று தெரியவில்லை அண்ணா. அண்ணாள் முதல் இந்நாள் வரைக்கும் தனிமையிலே வாழ்ந்து வருகிறேன் அண்ணா. யாருக்கு என்ன பாவம் செய்தோம் அம்மா? யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அம்மா? அடிமேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறேன் தங்கா. உனக்கு இப்படிப்பட்ட நிலைமையா தங்கா? மார்பில் சூடிய மாலை
என்னை மறந்தாயோ ஏன் 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 என் உயிரே ஏன் ஏன் என் உயிரே உன்னுடைய கணவர் எங்க இருக்கிறார் என்று தெரியுமாமா? எனக்கு தெரியாதல்லா, தெரியாதல்லா. இருந்தாலும் பரவாயில்லம்மா, உனக்காக அண்ணன் நான் இருக்கிறேனம்மா. ஊர் ஊராக வீதி வீதியாக சென்று உன்னுடைய கணவரை தேடலாம் அம்மா. அப்படியே பொழுதை சென்று தேட வேண்டும், புறப்படும். அப்படியே இட்லி, பொங்கல், ஊத்தாப்பம், வடகறி எல்லாம் ரெடியா இருக்குது. மதியானம் எல்லாருக்கும் இங்க மட்டன் பிரியாணி. இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் நாளைக்கு எல்லாம் கூட அரசு விடுமுறை. நாளைக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருந்தது. இல்ல 10 பேருக்கு 10 எழுப்புறேன். அதாவது நாளைக்கு திங்கள் வீணாக போயிடும். ஒரு 5 பேருக்கு எல்லா வீட்டுக்கும் பார்சல் அனுப்புங்க. 5 வகையான உணவு, மதியானம் மட்டன் பிரியாணி. அது மட்டும் இல்லாம நாளைக்கு திங்கட்கிழமை எங்களுக்கு ரிசப்ஷன் நடக்குது. அரசு விடுமுறை, எல்லாருக்கும் பொது விடுமுறை. அம்முக்குட்டி நலங்கு வைக்கணும்னு சந்தோஷமா இருக்கு. அதாவது எந்த வருங்கால கணவருக்கு ஒரு வருங்கால மனைவி மாலை போற நிலம் வைக்கிறதுக்கு நிலப்பாடி போற நிலப்பாடி எனக்கு நிலங்க வைக்கணும். அதுக்கு மொத்தது மாலை இருக்குது, மொத்தது போட்டு கட்டி விட்டுறேன் உங்களுக்கு. நானு ரோசா பூ, சின்ன ரோசா பூ, மாலை போட்டுருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. அழகா போட்டுட்டேன். ஆமாங்க. சீக்கிரமா வந்து கண்ணை முடிஞ்சு நான் நலங்கு ஸ்டார்ட் பண்றேன். மீனு பாருங்க, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லாதீங்க, போறதா வரும். அரோகரா அரோகரா அரோன்னு ஆதி சிவனையோ இந்த ஆறுமுகனையோ வணங்காதீங்க, அநியாயம் தான் வரும். 24 மணி நேரமும் என் பத்தினி பராசக்தி உத்தமி ஓம் சக்தி மீனா போட்டு கும்பிடுங்க, மனம் கொட்டும். சொல்லலாம் வேதனையா வரும். என்கிட்ட சொன்னா நீ கண்ணு படுங்க நிலம் வைக்க பாருங்க. ஓ மீனா போட்டு குட்டி அதான் 8 வருஷம் கல்யாணம். தமாசி வச்சு நீ குட்டி குட்டி நல்லா இருக்க செல்லும். சாப்பிட்டேடா? எப்படி உடம்பு நல்லா இருக்குது? உடம்பெல்லாம் எந்த உடம்பு நல்லா இருக்கு போகுது உனக்கு? என்னடா வாயமுரன் நாயே? ஆமாண்டா. ஆமாடா குட்டி, நீ யாரா? நீ நான் ஏன் பிறந்தேன்
பாவி உன் பேச்சை கேட்காம டேய் குட்டி நீ யாரா me ஆமா as a man your lover என்னோட லவரா I am a future port டேச்சி வாயே முடனாகி ஏ சின்ன பேக்ரவுண்ட் ரே செட் சனே ஏன் கதல நீயா நான் உன்னுடைய வருங்கால கணவன்டி டேய் ஏன் பிஞ்சு போல துருப்பு தூக்கி போறணும் அதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு இந்த பையன் டேய் நான் அழகு பார்க்கல உன் ஸ்டைல பார்க்கல எனக்கு தேவை காசு பணம் தான் முக்கியம் நீ முக்கியம் இல்லடா போட நாயே உனக்கு முக்கியமா ஆமா காசு பணம் தான் உனக்கு முக்கியம் நீ விலை மாதறாடி டேய் பையா யார் விலை மாத சொல்ற என்னோட விலை மாதங்க யார் தெரியுமா நான் ஒண்ணா நம்பர் லோப்பறேன் நான் பச்சை முடியாத சதிகாரி நாசக்காரி மோசக்காரி விபச்சாரி நாயே கொண்டவள் என்று எனக்கு ஒருத்தி இருக்கும் போது கண்டவள் உன்னை தேடி வந்து என் புத்தி செருப்பா பையன் அது நல்லா இருந்துச்சா குட்டி அது நல்லா இருந்துச்சு ஐயோ ஜாலிக்கடி மனைவி விட்டு விட்டு ஏன் பிள்ளை வந்த என்ன விட்டுட்டு வேற அப்படி பார்க்க மாட்டேன் சதிகாரி உன்னை கண்ணியே மணியே அமுதே என்று முத்தி என்று கொஞ்ச நடி பாதார விந்தத்தை ஆதாரமாக தொட்டு தொட்டு இந்த கண்ணுல ஒத்திக்கு நடி பாவி யார் சொல்றத உன்னுடைய தேவைக்கு என் கால நீ விழுந்த உன் தேவைக்கு தேவைப்படல உன்னை தூக்கி போட்டாங்க பாவி டேய் நீ எவனாங்க நீ எவனாங்க கேட்டங்க டேய் தாலி கட்டி மனைவி இருக்கும் போதே ஏன் தேடி வந்தவன் நீ யோகமா அவங்க டேய் நல்லதா கெட்டது என்னைக்குமே தாலி கட்டி மனைவிதான் உன் நிரந்தரமா இருப்பாங்க என்ன பண்ண தெரியாங்களா நான் சொன்னாவா இல்ல போட நான் கட்சி சொன்னாங்களா தேவதை நீ
சத்தியமா உன் மீது வைத்துட்டு ஏன் மேலே வச்சுறோம் காதுலங்க டேய் தாலகடி மணி மேல காதல் வச்சா புரியுதுங்க ஏன் மேல புரியுது மாட்டாங்க உன்னை அடிப்பதற்கு மனம் வரவில்லை ஏன் தெரியுமா புனிதமான காதல் உன் மீது கொண்டதால் தாண்டி டேய் வாயம் வர்ற பையங்க டேய் உன் தாலகடி மணி இருக்காளே உனக்கு கையை காலை உடைச்சு போனா அவன் தான் பார்ப்பேன் நான் பார்க்க மாட்டேன் ஏன் எனக்கு தேவை காசு பணம் டேய் உன்னை போன தவறு நாட்டுல யாருமே சேருவாங்களா லாஸ்ட்ல நல்லா தான் கொடுக்குறாங்க உன்னை அடிப்பதற்கு மட்டுமே மனம் வந்ததடி உன்னை அடிப்பதற்கு மனம் வரவில்லை வராது ஆனால் எப்போது என்னுடைய குடும்பத்தை இப்பேற்பட்ட சதி விளையாட்டை திட்டி விட்டாயோ இனி இந்த நாட்டிலே நீ இருந்தால் நிச்சயமாக இந்த நாடே மண்ணிலையாக போய்விடும் இப்போதே நாட்டை விட்டு உன்னை துரத்துறேன் தளபதியார் இருக்காடி எப்பேற்பட்ட வல்லமை படுத்த தெரியுமா அவரை வைத்தே உன்னுடைய மக்களாவே அழிவுபடி சேரடி பட பக்கத்து நாய் தளபதியாரே இந்த ஆனந்தன் கண்ணீரிலே எப்பொழுதுமே ஆனந்த கண்ணீர் வர வேண்டும் என்று நீங்க நினைப்பீர்களே உண்மைதான். இன்றைக்கு பார்த்தீர்களா என்ன ஆச்சுங்க? கேடுகட்ட மீனாவிடம் ஜாதகத்தை கணிப்பதற்காக சென்றேன். விதிவசமோ ஒன்றுமே புரியவில்லை. அவள் அழகிலே மதிமழங்கி காதல் கொண்டு நாடு நகர உப்பு சட்டி வரவோட அனைத்தையுமே எழுதி கொடுத்து விட்டு நாடு நகர உப்பு சட்டி வரவோட எழுதி கொடுத்துட்டீங்க. ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, எதுவுமே கிடையாது. அவையெல்லாம் பறித்து கொண்டு உனக்கு மினக்கும் என்ன சொந்தம் இருக்கிறது, உனக்கு மினக்கும் என்ன பந்தம் இருக்கிறது, வெளியே போட பிச்சைக்காரடா என்று சொல்லி இளவரசே கவலைப்படாதீங்க. இந்த தளபதி இருக்கு வர உங்களுக்கு எப்பவுமே குறையே கிடையாது. நான் பாத்துக்கிறேன். மேல் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. நமது ஆனந்தவரை நாடி ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் இவள் இருந்தால் இந்த நாடே மண்மேடையாக போய்விடும். அப்படியா? இந்த சதிகாரியை ஒழித்து கட்டு. நான் பாத்துக்கிறேன். ஒரு பொறுப்பா இருங்க. மூஞ்சி பாருங்க, தோச்சுட்டி மூஞ்சி தள்ளிப்பாங்க. கைவா தொட்டிய நான் தொட்டு கூட பேப்பர் போல தந்தீங்க. என்னப்பா யார் இவரு? எப்பேற்பட்டவரு? இந்த நாட்டுக்கே மன்னராக போகிறவர். அப்படி இருக்கும் போது சாட்டை கொண்டு வேட்டையாடலாமா? சாட்டை கொண்டு வேட்டையாடலாமா? என்ன பண்ண சொல்றீங்க? அவரை எப்படி அடிச்ச அடி பார்க்கலாம். அவ யார் தெரியுமா? என்னடா நடக்குதுங்க? தொட்டு தாலி கட்டிய மனைவி. என்னுடைய மனைவிடா. அழகு கண்டாடி தாலி கட்டிய மனைவியை எவராவது தவறான செயல் செய்ய சொல்வார்களா? தள்ளி பண்ணிட்டு தாலிக்கட்டி மனை பார்க்காம கூட்டு பார்த்து வேண்டாமாங்க. நானே பத்திரமே தாலிக்கட்டி மனைவியே கூட்டு வாங்கி பாடி கூட்டி கொடுத்தாரு. விஜயகாந்த் நல்லூர் போய் சேர்ந்தாரு.
எப்போ போய் சேருவாரோ ஏய், இதெல்லாம் தேவையா? எனக்கு தேவையா? எனக்கு தேவை நாடு நகர சொத்து. உப்பு சட்டி வரவோட வாங்கிட்டேன். இப்ப ஒண்ணு இல்லாத பிச்சைக்கார நாய் வெறும் பேப்பரு. டேய் வாடா பெரிய தகுமா. டேய் அச்சி சாவு உட்கார ரெண்டு பேருமே. அச்சி சாவு ரெண்டு பேருமே. டேய் அன்று என்ன சொன்னாய்? ஈட்டக்கால் செருப்புக்கு சமம், காலாளிட வேலையை கரத்தால் செய்யக்கூடிய நாயின்னு சொன்னீங்க. சொல்லலாமா? அதற்கு தான் அப்பொழுதே மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுவிட்டேன். மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டு டேய் மன்னிப்பு தமிழ்ல பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை மன்னிப்பு. தமிழ்ல பிடிக்காத ஒரே ஒரு வார்த்தை சதிகார கூட்டங்களே. சதிகார பாவிகளா? போனாங்க.